நல்லா ஜாலியாக தான் இருக்குது படம், நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இல்லை 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 இப்போ எடுத்த மாதிரி தான் இருக்குது படம். நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்லை சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். காமெடி நல்லா போயிட்டே தான் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு தர படம். நல்ல காமெடி, ஆக்ஷனு, விஷால் அண்ணா பாடின பாட்டு எல்லாமே நல்ல நல்ல கை கொடுத்துருக்கு. சூப்பராக வந்திருக்கு படம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபேமிலி என்டர்டெயினர். சந்தானமும் விஷாலாம் கலக்கியிருக்காங்க படத்தில். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒர்த் வாட்சிங். இல்லை கண்டென்ட் சூப்பராக இருந்தது. சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. காமெடி சென்ஸ் செம்மையாக இருந்துச்சுண்ணா. சந்தானம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. விஷால் கலக்கிட்டாருண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா படம். ஆமாம், எல்லா காமெடியும் கிளிக் ஆகிருக்கு படத்தில். நான் சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சுண்ணா. காமெடி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. விஷால் சூப்பராக பண்ணியிருந்தாருண்ணா. ஆக்ஷனும் சரி, காமெடியும் சரி, ரொமான்ஸும் சரி, எல்லாத்துமே கலக்கியிருந்தார். மனோபால சூப்பராக பண்ணியிருந்தார். சரியான ரோல் அவருக்கு. போய் பாருங்கள், செம்ம ரோல் அவருக்கு. சந்தானம், பழைய சந்தானம் ஒர்த் வாட்சிங்ண்ணா. சூப்பராக இருந்தது. கவுண்டர், அந்த பேக் டு பேக் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். படம் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காரு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ½ hour அந்த கதையை கொண்டு போகிறதுக்காக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து சூப்பராக எடுத்து போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இப்போ இது பழைய படம் மாதிரியே தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக சந்தானத்துடைய காமெடி அண்டு விஷாலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி படத்தை வேறு லெவலில் நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டிருப்பீங்க எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அதே தான் இந்த வருஷத்துலேயே வின்னர். அதுதான் ஆக்சுவலி சுந்தர் சி சார் அப்படின்னாலே சீஃபா காமெடி இல்லையா? ஸோ அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அரண்மனைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் இந்த மாதிரி ஒரு லாஃப்டர் நான் பார்க்குறேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை எதுவுமே கம்பேர் பண்ண தேவையில்லை. இது வேறு கதைகளும் காமெடி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலகலப்பு சொல்லலாம். ஏன்னா கலகலப்பில் வந்து அப்படி இருக்கும் இல்லையா காமெடிலாம். ஸோ அந்த மாதிரி காமெடி இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அதுதான் நான் சொல்லிட்டேன். சந்தானத்துடைய ஒன்லைன் எல்லாமே அது வேற மாதிரியான ஒரு காம்போ. அது வந்து ஸ்க்ரீனில் நமக்கு அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சூப்பராக எனர்ஜியாக கொண்டு போயிருந்தாங்க. அண்டு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. இல்லை அது எதுவுமே ஃபீல் பண்ணலை. எனக்கு தோணலை. ரேசியான ஸ்க்ரீன்லேயே அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தது. ஐயா அவங்க இன்னும் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. வழக்கமாக சுந்தர் சி சார் படத்தில் ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அவர் ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. அவருக்கு என்ன ரோலோ அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஒரு கார்பரேட் வில்லனாக வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, செமையாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு இந்த 12 வருஷம் கேப்பெல்லாம் தெரியல. காமெடி நிஜமாக பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. கிளாமரும் டபுள் மீனிங்கும் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பட் காமெடினா ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த டைம் பீரியடே தெரியல. சந்தானம் சாரோட டைமிங் காமெடி, விஷால் சாரோட ஆக்டிங்கு, ஒரு நம்ம நார்மலாக தமிழ் சினிமாவில் பழைய காலத்து ஹீரோ எப்படி இருப்பாங்க, ஒரு ஃபைட் சீனு, பஞ்சு டைலாக், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண ஃபீல் இருந்தது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி தான். சுந்தர் சி சாரோட பக்கா படமாக இருக்குது. அந்த ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. விஷுவலுமே நம்மளுக்கு வந்துட்டு பெருசாக அந்த ஃபீல்லாம் கொடுக்கல. ஸோ பார்க்குறப்ப இப்போ எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. அதுவும் விஜயானந்தி சாரோட அந்த வைப்பு, பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக ஒரு பக்காவாக ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டைனர் படம் தான் அது. பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது. பயங்கரமாக கவுண்டர் ஒர்க்காக இருக்குது. எனக்கு சந்தானம் சார் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பழைய சந்தானத்தை பார்க்குறப்போ பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த படம் கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டைனராக தான் இருக்கும். புது ஆக்சுவலாக வரலட்சுமியில் பார்க்குறப்ப 2வது படம் இது அவங்களுக்கு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த படம் அப்போ வந்திருந்தால் மேபி அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும்னு தோணுச்சு. கிளாமர்லாம் எதுவுமே யோசிக்காமல் பயங்கரமாக காட்டியிருக்காங்க. இப்போ உள்ள எக்ஸ்பிரஸ்க்குமே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம மனோபாலன் சாரை திருப்பி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க ஆக்டிங்குமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மனோபாலன் சாரோட ஆக்டிங், அந்த டெட் பாடியாக நடிக்கிற சீன்லாம் ரொம்ப கஷ்டம். அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. மணிவண்ணன் சார் ரோலுமே சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவர் திருப்பி பார்த்தது, அவர் வாய்ஸ் கேட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 10 வருஷம் கழிச்சு வரதுல இந்த மாதிரி ஒரு நல்லது கூட நடக்குது.
ஸோ பார்த்ததில் ஒரு கம்ப்ளீட்டாக ஹோல் மூவியாக பார்க்குறப்போ பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. நல்ல தாராளமாக ஒரு மினிமம் கேரண்டி தான் அவர் எப்போவுமே. தாராளமாக இந்த பொங்கலுக்கு வந்துட்டு மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் தாராளமாக வரலாம். சொல்லியாச்சு பரவாயில்ல, போதும் விடுங்க. வருது நல்லா இருக்கு. காமெடிஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். ஓகே, அதான் சொல்லிட்டு ஃபீல் குட் மூவின்னு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். போரிங்கே கிடையாது, உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருக்கும். இன்னும் இன்டர்வலுக்கு மேலே நல்லா இருக்கு. இல்லை அவர் எப்பவுமே நல்லா தான் காமெடி பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ கூட அவர் வரலாம், காமெடிக்கு வரலாம். மனோபலம்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, அவர் காமெடி கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன், நேச்சுரல். அதான் ரொம்ப நாள் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது அவரை. இப்போ இதை பார்த்தோன்னே நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து முடிவு வரைக்கும் காமெடி நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஆமாம், அதே மாதிரி நல்லா இருக்குங்க படம். உக்காந்து பார்க்குற டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. கதை ஃபேமிலி சப்ஜெக்ட் கதை தான் தலைவா, சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்கு. சூப்பராக வந்திருக்கு, ஆக்ஷனாக வந்திருக்கு, அவர் பாடின பாட்டு நல்லா இருக்கு. ஸோ காமெடியும் நல்லா இருக்கு. படம் பெட்டர். இந்த பொங்கலுக்கு ஒரு கலக்கலாம்.